வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம ஷேர் மார்க்கெட்ல A to Z ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். மக்களே, உங்களுக்கு ஒரு மேட்டர் தெரியுமா? அமெரிக்கால ஒரு டெஸ்ட் பண்ணாங்க. பெரிய பெரிய படிப்பு படிச்ச சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஒண்ணுமே தெரியாம ஒரு 10 வயசு ஸ்கூல் பசங்க ஒரு பக்கம், 2 பேரையும் ஸ்டாக் மார்க்கெட்ல செலக்ட் பண்ண சொன்னாங்க. கடைசியில பார்த்தா அந்த மொக்க பசங்க தான் அதிக காசு பண்ணியிருக்காங்க. எப்படின்னு தெரியுமா? இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அந்த சீக்ரெட் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம ஊர்ல ஷேர் மார்க்கெட்னு சொன்னாலே பயப்படுவாங்க. ஏதோ சினிமால வர மாதிரி இந்த ரகுவரன் வந்து நம்ம சொத்தையெல்லாம் எழுதி வாங்கிட்டு போயிடுவானோ அப்படின்னு ஒரு சீன் போடுவாங்க. இது சூதாட்டம்ப்பா, கொஞ்சம் தள்ளி நில்லுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லி நம்மளை பயமுறுத்துவாங்க. ஆனா அதே நேரத்துல உங்களுக்கு பக்கத்துல இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச ரவியோ இல்ல வந்து சுரேஷோ யாரோ ஒருத்தவங்க ரிலேட்டிவ்ஸ் பார்த்தா, நான் இதுல பல லட்சங்கள் சம்பாதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சீன் போடுவாங்க. நான் ஷேர் மார்க்கெட்ல இருக்கேன் அப்படின்னு சீன் போடுவாங்க. இதுல என்னதான் நடக்குது அப்படின்றத இன்னைக்கு எல்லாத்தையுமே ராவா பேசி முடிவு எடுத்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு முடிவு பண்ணிடலாம். வாங்க, ஒரு எக்ஸாம்பிளோட நான் ஸ்டார்ட் பண்றேன். ஒரு சின்ன கணக்கு. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி உங்க தாத்தா விப்ரோ கம்பெனில ஒரு 10,000 ரூபாய் போட்டிருந்தாருன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு அதோட மதிப்பு 700 கோடி. அப்போ நீங்க கேட்கலாம், அப்போ 10,000 ரூபாய் எங்க தாத்தா எங்க போவாரு அப்படின்னு கேட்கலாம். அதே இது ஒரு 100 ரூபாய் போட்டிருந்தாருன்னு வச்சுங்க, அதோட மதிப்பு இன்னைக்கு 7 கோடி இன்னைக்கு உங்க கையில வந்திருக்கும். இதாங்க ஸ்டாக் மார்க்கெட்டோட ஒரு பவரு. ஆனா அதே நேரத்துல தப்பான கம்பெனில போட்டாருன்னு வச்சுக்கோங்க, உங்களோட 700 கோடியா இருந்தாலும் சரி அது 10,000 கூட மாறலாம். அந்த ரிஸ்க்கும் இருக்குது, ரிவார்டு இருக்குது. அது எப்படி பேலன்ஸ் பண்றதுதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லித்தர போறேன். டோன்ட் வரி. இன்னைக்கு நம்ம என்னென்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்றத பாயிண்ட் பை பாயிண்டா சொல்றேன். நம்பர் 1 வந்து இது உண்மையிலே ரிஸ்கா அப்படின்றத செக் பண்ண போறோம். 2வது வந்து இது எவ்வளவு காசு வரும், அதாவது ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்றத பார்க்க போறோம். ஆரம்பிக்க எவ்வளவு பட்ஜெட் வேணும், சும்மா ஒரு பாக்கெட் மணி இருந்தாலே போதுமா அப்படின்றத பார்க்க போறோம். இதை எப்படி ஆரம்பிக்கிறது, டிமேட் அக்கௌண்ட்னா என்ன அப்படின்றத பார்க்க போறோம். ஏன் இத பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க அப்படின்றத பார்க்க போறோம். நான் ஆர்ட்ஸ் குரூப்பு இல்ல வந்து சயின்ஸ் குரூப்பு, எனக்கும் வந்து ஷேர் மார்க்கெட்டுக்கு சம்மந்தம் இல்லை, இது எனக்கு செட் ஆகுமா அப்படின்றதும் பார்க்க போறோம். ஷேர் விலை ஏன் ஏறுது இறங்குது அப்படின்றத பார்க்க போறோம். இன்னைக்கு நிறைய கத்துக்கிட்டு இதுக்கு மேல இன்னும் நிறைய கத்துக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதும் பார்க்க போறோம். வாங்க, ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, இது ஏன் ரிஸ்க்கு, இது எப்படி ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்றத நான் சொல்றேன். வாங்க, சிம்பிளா சொல்றேன். நீங்க ஒரு ஷேர் வாங்குனீங்கன்னா அந்த கம்பெனிக்கு நீங்க ஒரு பார்ட்னர்ஷிப் எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்போ உங்க ஃப்ரெண்டு ஒரு டீ கடை வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்க, அதுல நீங்க பார்ட்னர் ஆகுறீங்க. கடை நல்லா ஓடுனா உங்களுக்கு லாபம், கடை மூணா உங்க காசு காலி. இதாங்க இங்கேயும். நீங்க டாடா இல்ல ரிலையன்ஸ் கூட பார்ட்னர் ஆகுறீங்களா இல்ல வந்து ஒரு மட்டமான கம்பெனில பார்ட்னர் ஆகுறீங்களா அப்படின்ற பொறுத்து தான் இருக்குது. நல்ல கம்பெனியோட பார்ட்னர் ஆனீங்கன்னா அவங்க நல்ல பிசினஸ் பண்ணா நீங்களும் ரிச் ஆகலாம். இது கடனும் இல்லை வட்டியும் இல்லை, இது வந்து ஒரு பிசினஸ் ஓனர்ஷிப், அவ்வளவுதாங்க. இதுல எவ்வளவு காசு கிடைக்கும், அதாவது ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்றத எடுத்து பார்க்கலாம். பேங்க்ல போட்டா ஒரு 6% வட்டி வரும். அதுக்கு நாம ஓல்டேஜ் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஆனா ஸ்டாக் மார்க்கெட்ல ஒழுங்கா முதலீடு பண்ணா 18% இருந்து 20% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாங்க. அதாவது பேங்க்ல எஃப்டிய விட 3 மடங்கு அதிகம் வரும். ஆனா அதுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும். ஓவர் நைட்ல கோடீஸ்வரன் ஆகணும்னு மட்டும் நினைச்சிடாதீங்க, அது கேஷ்னோ மாதிரி ஆயிரும். நாம பண்ண போறது இன்வெஸ்ட்மெண்ட், கேம்லிங் இல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எவ்வளவு காசுல ஆரம்பிக்கலாம், இதான் ரொம்ப முக்கியங்க. நீங்க கோடீஸ்வரனா இருக்கணும்னு அவசியம் இல்லை. மாசம் வெறும் 1000 ரூபாயில இருந்து கூட ஆரம்பிக்கலாம். அந்த 1000 ரூபாவை வருஷம் ஒரு 15% மட்டும் ஏத்திக்கிட்டே போங்க. அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப் எஸ்ஐபியில இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஒரு 25 வருஷம் கழிச்சு உங்க கையில 1 கோடி ரூபாய் இருக்குங்க. இதுக்கு நான் கேரண்டி. என்னது 25 வருஷமா அப்படின்னு கேட்காதீங்க. உங்க ஜென்சி பசங்க காலேஜ் முடிக்கும் போது நீங்க பினான்சியல் ஃப்ரீடம் அடைய இதுதான் ஈஸியான வழி. கொஸ்டின் நம்பர் 4, ஆரம்பிக்க என்ன வேணும் அப்படின்னு கேக்குறீங்க. ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு ஆதார் கார்டு, ஒரு பேன் கார்டு, ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருந்தா போதுங்க. இப்ப எல்லாம் ஆன்லைன்லயே டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாங்க. இந்த மாதிரி நல்ல ஆப்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. பிசிக்கல் பேப்பர் ஒர்க் அவுட்டே இங்க கிடையாதுங்க. நீங்க ஆர்டர் பண்ற பிரியாணி வர்றதுக்கு முன்னாடியே அக்கௌண்ட் ரெடி பண்ணிடலாம், அவ்வளவு ஃபாஸ்ட். ஏன் இந்த ஷேர் மார்க்கெட்டுக்கு இவ்வளவு கெட்ட பேர் இருக்குன்றத தெளிவா சொல்றேன், கேட்டுக்கோங்க. காரணம் வந்து
இந்த ஆசை தோசை அப்பளம் வடை அப்படின்ற மாதிரி ரொம்ப அவசரப்படுறதுதான். இப்போ மக்கள் நிலம் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 வருஷம் கழிச்சு வித்துக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா ஷேர் மார்க்கெட்டோட ஷேர் வாங்கினா மட்டும் நாளைக்கே டபுள் ஆகும்னு நினைப்பாங்க. இது யாரோ ஒருத்தர் சொன்னான்னு ஓட்ட கம்பெனில காசை போட்டுட்டு அப்புறம் மார்க்கெட்டே திட்டுறது. இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு ரியல் பிசினஸ் மாதிரி பாருங்க, லாட்ரி மாதிரி பார்க்காதீங்க, அப்போ லாஸ் உங்களுக்கு தான். நான் ஷேர் மார்க்கெட் சம்மந்தமான டிபார்ட்மெண்ட் படிக்கலையே, எனக்கு இதுக்கு சரியா வருமா, இல்லை நான் டிகிரியே படிக்கலையே, இல்லை நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேனே, எனக்கு சரியா வருமா, இல்லை எனக்கு ஏஜ் ஆகி போயிடுச்சு, எனக்கு இது சரியா வருமா அப்படின்றவங்களுக்கு தான் இந்த ஆன்சரு கண்டிப்பா வருங்க. அந்த 10 வயசு நான் முன்னாடி ஸ்டார்டிங்ல சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது, அமெரிக்காவில் நடந்த சர்வே. ஸோ அதுல 10 வயசு பசங்க எப்படி ஜெயிச்சாங்க தெரியுமா? அவங்க கேட்பரி, டிஸ்னி மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்ச கம்பெனில சூஸ் பண்ணாங்க, அவ்வளவுதான். சப்போஸ் நீங்க ஒரு இன்ஜினியர் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச டெக் கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணுங்க. நீங்க அதே ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு சமையலுக்கு யூஸ் பண்ற இல்ல நீங்க அதிகமா வீட்டுல பயன்படுத்துற பொருள் எந்த பெரிய பிராண்டோ அந்த பிராண்டு மேல நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டாடா, இல்ல ஹிந்துஸ்தான். ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட் மேல உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்ட்னு உங்களுக்கு தெரியுதோ அந்த ப்ராடக்ட் மேல இன்வெஸ்ட் பண்ணுங்க. இதெல்லாம் ஒரு கரெக்டான ஒரு சூஸ் பண்ணாலே போதுங்க. பெரிய பெரிய பேலன்ஸ் ஷீட் எல்லாம் பார்க்கணும்னு அவசியமே இல்லை. ஒரு காமன் சென்ஸ் இருந்தாலே நீங்க இதுல ராஜா மாதிரி கொடி கட்டி பறக்கலாம். இந்த ஷேர் மார்க்கெட்ல ஏன் விலைலாம் ஏறுது, கம்பெனி எதுக்கு மார்க்கெட்டுக்கு வருது அப்படின்ற சொல்றேன், கேட்டுக்குங்க. இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய பிசினஸ் ஐடியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனா ஒரு 10,000 கோடி வேணும், பேங்க்கு தரமாட்டான். அப்போ நீங்க பொதுமக்கள்கிட்ட, அதாவது பப்ளிக் கிட்ட போவீங்க, அந்த என் பிசினஸ்க்கு காசு போடுங்க, உங்களுக்கு ஷேர் தரேன் அப்படின்னு சொல்லுவீங்க. இதுதான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு. இப்போ நீங்க வாங்கின ஷேரை வேற யாருக்காவது விற்கணும்னா அதுக்கு ஒரு இடம் வேணும்ல, அதுதாங்க மார்க்கெட்டு. கம்பெனி நல்லா பண்ணா டிமாண்ட் ஏறும், விலையும் ஏறும். சிம்பிள் லாஜிக்குங்க. இப்போ ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னா உங்களுக்கு முதல் ஸ்டெப் என்ன பண்ணா, இப்போ நான் இவ்வளவு நேரம் நீங்க பாத்தீங்களா, இதான் பேசிக்ஸ். இன்னும் நிறைய கத்துக்கும்னா என் வீடியோ சீரீஸை பாருங்க. புக்ஸ் படிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ரிச் டாடு புவர் டாடுன்னு ஒரு புக் இருக்கு, அதை படிங்க. முதல் ஷேர் வாங்கும்போது பயமா தான் இருக்கும், கவலை விடுங்க. எங்களோட ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரிப்போர்ட்டை பாருங்க. அந்த லிங்கை நான் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன். அதுல பிகினர்ஸுக்கு ஏற்ற சேஃபான கம்பெனி லிஸ்ட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதுவும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா கீழே தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் மார்க்கெட் அப்படின்னு பிங் பண்ணுங்க. உங்களுக்கு சேஃபான ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிற ஸ்டாக்கு உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். அதையும் தாண்டி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் பிங் பண்ணுங்க, உங்களுக்கு எங்கள் டீம் கைட் பண்ணுவாங்க. கடைசியாக ஒரு மேட்டர் சொல்கிறேங்க, இந்த வீடியோ பார்த்ததோடு நிறுத்தாமல் அட்லீஸ்ட் ஒரு 100 ரூபாயில இருந்தாவது ஆரம்பிச்சிருங்க. இல்லை ஆல்ரெடி நான் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படி உங்களோட முதல் ஷேர் என்ன அப்படின்னு கமெண்ட்ல பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, எல்லாரும் சேர்ந்து வளருவோம். See you in the next video. Bye bye.